எக்ஸ்போட என்ட்ரன்ஸில் இவ்வளோ கூட்டமானு பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன்னா பாருங்கள். நம்ம மதுரையில் எக்ஸ்போ நடந்துட்டுருக்குங்க. 10 நாள் எக்ஸ்போ, இன்னும் 5 நாள் இருக்குது. மார்ச் 22 வரைக்கும் மிஸ் பண்ணிடாமல் போங்க. நம்ம மதுரை லேட்டுட்டோ காலேஜில் இருக்க ஜேசி ரெசிடென்சியில் தான் இந்த எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு. எக்ஸ்போவில் என்னென்னலாம் இருக்குதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சுகன்ஸ் பாட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்போவோட என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு செராமிக் ஐட்டம்ஸ் தாங்க. கிச்சன் வேர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. சாப்பிட்ற பிளேட்லேருந்து தண்ணி ஜக்கு, பூஜாடின்னு உப்பு போடுற, புளி போடுற ஜாடி எல்லாமே உங்களுக்கு பவுல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக செராமிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. வெறும் 100 ரூபாயிலேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, ஊறுகாய் வெரைட்டிஸ்லாம் சொல்லவே வேணாம். ராஜஸ்தான் ஊறுகாய் தான் இது, அடித்து தம்சம் பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம போன உடனே எந்த ஊறுகாய் வேணும்னாலும் டேஸ்ட்டு பார்த்தே வாங்கிக்கலாம், நமக்கு பிடிச்ச ஊறுகாயை. இதிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே போனோம் அப்படின்னா, குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கே பிடிக்கும்னா பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான செக்ஷன் தான் மினியேச்சர் செட்டு. சின்ன கிளாஸ்லேருந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு மினியேச்சராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினியேச்சரில் இதெல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்த கடை தான் இந்த ஒரு ஷாப். நெக்ஸ்ட்டு அதுக்கு டேரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு குர்த்தி ஷாப் இருக்கும். இது காட்டன் வெரைட்டிஸ் மட்டும் இல்லை, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க உங்களுக்கு வந்து சுங்குடி காட்டனு, இந்த மாதிரி செட்டிநாடு காட்டன்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் காட்டனில் கூட டாப்ஸும் அவைலபிளாக இருக்குது. எல்லா சைஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. மினிமம் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து 300 500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாலில் வந்து கிட்ஸுக்கும் அடல்ட்டுக்குமே வந்து ஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஃபுல்லாமே பியூர் காட்டன். இந்த எக்ஸ்போ மேக்ஸிமம் வந்து சம்மரை பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் அண்ட் அக்சசரிஸோட கிளாத் அக்சசரிஸ்க்கு தான் நிறைய ஸ்டால் இருக்கும். இந்த ஸ்டாலில் சம்மருக்கு ஏற்ற மாதிரியே அதர் ஸ்டேட்லேருந்து பகபுல் காட்டன், பாகுபுரி காட்டன், செட்டிநாடு காட்டன், மல்மல் காட்டன் சொல்லிட்டு காட்டனில் இருக்க எல்லா வெரைட்டிஸுமே கொண்டு வந்துருவாங்க. அதோட வெரைட்டிஸ் அண்ட் கிளாத் குவாலிட்டி பார்த்தோன்னா ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணியே வாங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த காட்டனோட குவாலிட்டி போகாது. அந்த ஒரு பெனிஃபிட்டு இந்த எக்ஸ்போவில் கிடைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லை, இந்த காட்டன் வெரைட்டிஸ் டிசைன்ஸ்லாம் வந்து அந்த அதர் ஸ்டேட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அங்கே என்னென்ன டிசைன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக தான் இருக்கும். சுடிதார்லாம் வந்து 2 பீஸ் செட்டு, 3 பீஸ் செட்டு, சிங்கிள் டாப்புன்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. சுடிதாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்டாலில் உங்களுக்கு ஃபேன்சி சுடிதார் தான் இருக்கும். நெக் பட்டன் வந்து உங்களுக்கு கிராண்டான அதில் வந்து சைடு ஓப்பன் டாப்பு தான் இருக்கும். அதில் டிசைன்ஸாக இருக்கும். 2 பீஸ் செட்டும் இருக்குது. அந்த டிசைன்ஸ் வந்து நெக் பட்டனுக்கும் கீழேயும் உங்களுக்கு வந்துடும். இதுலேயுமே நிறைய கலர் வெரைட்டிஸ் அண்ட் ஆல் சைஸஸுமே அவைலபிளாக தான் இருக்குது. இதில் தான் கலர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பியூர் காட்டனில் இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காட்டன் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன்ல. சுடிதாரில் 2 பீஸ் செட்டாக இருக்கட்டும், சிங்கிள் டாப்பு, ஷார்ட் டாப்பு, ஸ்கர்ட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பியூர் காட்டன்லேயே நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர் வெரைட்டிஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். எல்லாமே சாஃப்ட் காட்டனாக இருக்கும். உங்களுக்கு இந்த சம்மருக்கு பெஸ்ட்டான காட்டன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா காசை பார்க்காம தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி இருக்கும். ஆனால் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. கிட்ஸுக்குமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ராக்கு, ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே ஷர்ட் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஃப்ராக்லேயுமே உங்களுக்கு எல்லா சைஸுமே கிடைக்கும். 15 வயசு வரைக்குமே இங்கே போட்டிருக்குந்தாங்க. ஒவ்வொரு டிசைன்ஸும் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பியூர் கதர்னும் இருக்கும், காட்டனும் இருக்குது. அதனால் இந்த சம்மருக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கே நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி ப்ரிட்டியான கவுன்ஸ் பாட்டன்ஸும் உங்களுக்கு காட்டனில் வச்சுருந்தாங்க. பெட்ஷீட்டுக்குனே ஒரு ஸ்டால் இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு நம்ம டிவியில பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான மூவியில் பார்க்குற மாதிரி கிளாத் தான். 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கிளாத்து. நல்லா ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்க பெட்ஷீட் தான். உங்களுக்கு வந்துட்டு டபுள் லேயரில் இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சிங்கிள் லேயரும் இருக்குது, டபுள் லேயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாலில் வந்து காட்டன் சாரீஸ் தான். உங்களுக்கு எல்லா வகையான காட்டன் சாரீஸுமே இருக்கும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும். இதெல்லாம் நார்மல் பேப்பர் காட்டன் மாதிரி இருக்காது, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு காட்டனுக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்ன பேர் சொல்லுவாங்களோ அது சொன்னாங்க. ஆனால் நான் உங்களுக்கு வந்து வியூக்கும் சாம்பிள் பீசஸ் மட்டும் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓரலாக. நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கள்ல, அதுக்காக. ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டால் தான், ஆனால் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். மில்லட்லேயே செஞ்சது தான். மில்லட்டில் உங்களுக்கு அது கூடயே உங்களுக்கு கீரை இதெல்லாம் ஆட் பண்ணி
எண்ணெயே இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் போட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நீங்கள் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். சின்ன சின்ன பேக்கும் பெரிய பேக்குமே அவைலபிளாக இருக்குது. அது கூடவே மில்லட் லட்டுமே சேல் பண்ணுறாங்க. கம்பு தினை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லட்டு வெரைட்டிஸுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராண்டான உங்களுக்கு 3 பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு அங்கே எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அதர் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி பியூர் காட்டனில் நம்ம இங்கே ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய நெக் பட்டன் டிசைன்ஸ் வச்சு இருக்கும். இந்த மாதிரி 3 பீஸ் செட்டுமே கிராண்டான வேர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லாமே மெட்டீரியல் மட்டும்தான் இந்த செக்ஷனில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ரெடிமேட் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதுலலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸு, கோஆட் செட்டு, 2 பீஸ் செட்டுன்னு 3 பீஸ் செட்டுன்னு பியூர் காட்டனில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி காட்டனில் உங்களுக்கு எல்லா சைஸுமே இந்த ஸ்டாலில் கிடைக்கும். இந்த ஒரு ஸ்டாலில் நல்லாவே கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா பியூர் காட்டனில் நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு சாரீ. அந்த அண்ணா நல்லாவே உங்களுக்கு எடுத்து காமிச்சாங்க. என்னென்ன காட்டன் இருக்குது, என்னென்ன டிசைன்ஸில் வரும், ஹேண்ட் பிரிண்ட் சாரீஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த அண்ணாட்ட போனீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட்டில் இருக்கும். நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காட்டனில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க. அக்சசரிஸ்லாம் சொல்லவே வேணாம். அதர் ஸ்டேட்டில் ராஜஸ்தான் இந்த மாதிரி ஊரில் வந்து பெண்கள்லாம் எப்படி வேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். ஆனால் மோஸ்ட்லி வெயிட்டான கலெக்ஷனும் இருந்துச்சு. ஒரு சில ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக தான். ப்ரேஸ்லெட்லேருந்து பேங்கிள்ஸ் வரைக்குமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. கஸ்டகலா எக்ஸ்போ இது வரைக்கும் ஜேசி ரெசிடென்ஸில் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்போவும் கிளாத்து அக்சசரிஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் இன்னும் 5 நாள் இந்த எக்ஸ்போ நடக்குது. டேரெக்டாக போய் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்க ப்ராடக்ட்டு கிளாத்லாம் நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்போவில் ஏற்கனவே நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து போய் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் அடுத்த இன்னி எக்ஸ்போ போடுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத கலரே இல்லைன்னு சொல்லலாம். ஹெவியான டாப் கலெக்ஷன்ஸு, நெக் ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், என்ன ஒரு எம்ப்ராய்டு ஒரு லுக்குன்னு செம சூப்பராக இருக்குது. கிளாத்துமே காட்டனில் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு கலர்லேயுமே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் 2 பீஸ் செட்டு. உங்களுக்கு டாப் அண்ட் பேண்ட் வந்துடும். டிசைன்ஸ் மட்டும் மாறும். ஆனால் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். மிரர் ஒர்க்கு, எம்ப்ராய்டு ஒர்க்கு, பேட்டர்ன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. டாப் ஃபுல்லி எம்ப்ராய்டாக வேணும்னாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கிளாத் அக்சசரிஸு எல்லாமே உங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ், மேட்டு, டோர் மேட்டு, பெட்ஷீட்டுன்னு இந்த எக்ஸ்போவில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை ஈஸியாக போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரையில் தான் இந்த எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. மார்ச் 13 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 22 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த எக்ஸ்போ இருக்கும். என்ட்ரி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். 2 வீலர் அண்ட் கார் பார்க்கிங்குமே உள்ள அவைலபிளாக இருக்குது. ஜேசி ரெசிடென்சியில் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே போர்டு வச்சுருப்பாங்க. உள்ளே போய் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 90s கிட்ஸுக்கு பிடிச்ச சாக்லேட் மிட்டாய்ஸ்லேருந்து மவுத் ஃப்ரெஷ்னர்ஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு நீங்களே பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் பார்த்தே இதெல்லாம் சாம்பிள் டேஸ்ட்டு பார்த்தே வாங்கிக்கலாம். மென்ஸுக்குமே வந்து உங்களுக்கு ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஒரு ஸ்டோரே இருக்குது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. பியூர் காட்டனில் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு. ஜென்ஸும் வேர் பண்ணாங்க நிறைய இடத்துல நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஹேண்டுலேயே பண்ணக்கூடிய எம்ப்ராய்டு, த்ரெட் எம்ப்ராய்டுன்னு சொல்லுவோம்ல, அதில் இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் தான். இதுலேயுமே நிறைய கலர் வெரைட்டிஸ் இதெல்லாம் இந்த ஸ்டாலில் அவைலபிளாக இருந்துச்சு. செப்பல்லேருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஷாலுக்கு மட்டுமே உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. கிராண்டான ஷால்லாம் வேர் பண்ண பிடிக்கும்னா தாராளமாக அந்த ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுடிதாரு, கிளாத்துக்குமே உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும். அக்சசரிஸ்லாம் சொல்லவே வேணாம். இந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. கம்மல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எல்லாமே கையில் எடுத்து பார்த்தா லைட் வெயிட் கலெக்ஷன் தாங்க. யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிராண்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துங்க, மூக்குத்தி போடுறது. மூக்குத்திலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. செப்பல் கலெக்ஷன்ஸ்லாம் சொல்லவே வேணாம். கொலுசு தனியாக போட வேணாம். செப்பல்லே கொலுசு இருக்குன்னா பாருங்கள். அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா எது எடுத்தாலும் 99 ஸ்டோர் இருக்கும். கம்மல், ப்ரேஸ்லெட்டு, செயின்ஸுக்கு, பேங்கிள்ஸ்னு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கதர்லேயே செஞ்ச பியூர் காட்டனில் இருக்கக்கூடிய டாப்ஸ், லாங் டாப், ஷார்ட் டாப்னு அந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது.
கிச்சன் அக்சசரிஸில் வந்து உங்களுக்கு கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஸ்க்ரப்பரு, ஸ்பாஞ்சுன்னு, ஹாட் பேக்கு, லைட்ருன்னு இந்த ஆன்லைன் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டால் இருந்துச்சு. ஸ்போவில் இருக்க எல்லா கடையுமே உங்களுக்கு ஓரளவு கவர் பண்ணிவிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.